Hello, hi, and welcome back to Game of Thrones, brought to you by Cadbury Dairy Milk. Cadbury Dairy Milkல as usual சிறப்பான சீட் அவைலபிள். QR கோட ஸ்கேன் பண்ணுங்க, சில பல கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுங்க. முதல் முறையா நல்லா ராஜா மாதிரி உட்காந்து நல்ல சிறப்பான சீட்ல மேட்ச் அனுபவிங்க. போன தடவை பீடாக் நான் சொல்லியிருந்தேன் என்னோட முதல் மேட்ச் அனுபவம் எப்படி இருந்தது, மேட்ச் பாக்குற அனுபவம்னு. இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனுபவம். இதை நான் சத்தியமா என் லைஃப்ல எதிர்பார்க்கவே இல்லை. பசங்களோட உட்காந்து மேட்ச் பாக்குறது, அவங்க மேட்ச் பார்க்கும்போது எனக்கு அது ஐடியாவே இல்லை. கடைசி 15-20 வருஷமா ஆடினே இருந்துட்டேன்னா சடனா உட்காந்து பார்க்கும்போது அவங்களோட கேள்விகள்லாம் ரொம்ப அது எப்படி நம்ம எப்படி சைல்டா நம்ம அப்பாவை கேட்டுருப்போமோ அந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது. ஏன் எல்லாரும் விசில் அடிக்கிறாங்க, ஏன் எல்லாரும் மஞ்சள்ல வந்திருக்காங்க மேட்ச், இந்தியா காடும்போது எல்லாம் நீல கலர்ல போட்டு வருவாங்களே இங்கே, அந்த மாதிரி கேள்விகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்போது அதுக்கு பதில் சொல்லிட்டே மேட்ச் பார்க்கறதுக்கு வேற மாதிரி அனுபவமா இருந்தது. நம்மளோட முதல் கட்ட அனுபவங்கிறது ஒண்ணு, பட் பசங்களோட உட்காந்து பார்த்து அவங்களோட அனுபவத்தை நம்ம அனுபவப்படுறோம் பாரு, அது ஒரு பயங்கரமான ஒரு சிறப்பான ஒரு விஷயம். நீ அதை அனுபவிச்சிருக்கியா மச்சி? எனக்கு டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, எனக்கு சத்தமே பிடிக்காது ஆஷா. அதனால நான் ஒரு மேட்ச் கூட ஸ்டேடியத்துல போய் பார்த்ததே கிடையாது. ஆனா ஒரு மேட்ச் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறது உன்னோட மட்டும்தான். when I come to சென்னை, ஏதாவது அப்படி ஒரு கமெண்ட்ரி கமிட்மெண்ட்ஸ் இல்லைன்னா உன்னோட உட்காந்து இந்த கிரிக்கெட் பேசணும், ஸ்ட்ராட்டஜி பேசணும். ஏன்னா எனக்கு அந்த டக் அவுட்ல உட்காந்து அந்த ப்ரெஷர்ல உட்காந்துன்னு வேலை செஞ்சுட்டு ஒரே ஒரு மேட்ச் தான் வாழ்க்கையிலே பார்த்துருக்கேன். அந்த மேட்ச் கோரி ஆண்டர்சன் தோனி நொறுக்கி சிஎஸ்கே ஜெயிச்சாங்க ஆர்சிபியோட. தட் இஸ் ஒன்லி கேம் ஐ வாட்ச். ஏன்னா பொண்ணு தொந்தரவா பண்ணி தொலைச்சிச்சு வந்தே ஆனோன்னு. அது கொடுத்த காசுக்கு பைசா வசூலுன்ற மாதிரி ஜெயிக்கவே முடியாதுன்ற சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தோனி ஒரு வாங்கினாரு பாருங்க, எங்கேருந்தோ அந்த மேட்ச் எடுத்துட்டு போனாரு. நான் ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியத்தில் போய் பார்த்துருக்கேன்னா தட் இஸ் ஒன்லி கேம் பிட்வீன் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி சின்னசாமி, வித் சிஎஸ்கே ஒன் அ ஸ்டீப் சேஸ். மை ஃபர்ஸ்ட் மேட்ச் அனுபவம், அதாவது மை ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபீலிங் வித் கேட்பரிங்கிறது நான் அனுபவிச்ச விஷயம். இப்ப என் பசங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வித் கேட்பரிங்கிறத நான் ஷேர் பண்ணேன். அது ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒரு விஷயம். நீங்களும் உங்க பசங்களுக்கு முதல் முறை மேட்ச் இருக்கு, அவங்க போய் பார்க்கணும், அவங்களோட அனுபவத்தை நீங்க ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேட்பரி டைரி மில்க் வாங்குங்க, QR கோட ஸ்கேன் பண்ணுங்க, சில பல கேள்விகளை பதில் சொல்லுங்க. அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்க அப்படின்னா சிறப்பான சீட்டு உங்களுக்கு கிடைக்கும். அந்த சிறப்பான சீட்டுக்கு ஸ்வீட் எடு, கொண்டாடு. பிடாக் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி பெங்களூர்ல நடக்கக்கூடிய டார்பி எப்போதுமே கலைபரத்தோட ஒரு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மேட்ச், கலைபரத்தோட முடியக்கூடிய ஒரு மேட்ச். எப்படி இருக்க போது? சிஎஸ்கே 2 தோல்வியை சந்திச்சுட்டு வராங்க, ஆர்சிபி வெற்றியுடன் சந்திச்சுட்டு வராங்க, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். இந்த கேம் we all know it's going to be a very very hot heated contest. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல சிஎஸ்கே ஒரு மைய புள்ளியா இல்ல, ஒரு ஆரம்ப புள்ளியை வச்சு இந்த ஐபிஎல் 2026 துவங்கணும். அப்படி துவங்கினாங்கன்னா ஒரு ஏறுமலையாவே இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? எந்த பக்கம் போகுது? வாட் ஆர் த க்ரூஷியல் ஃபேசட்ஸ்? என்ன மாதிரி லைன் அப் பண்ண போறாங்க ரெண்டு டீம்? அதாவது டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, இப்போ 2 மேட்ச் தோத்துருக்காங்க சிஎஸ்கே, பரவாயில்ல, தட் இஸ் ஃபைன். பட் இஃப் தே லூஸ் another கேம், இன்னொரு மேட்ச் சறுக்குனாங்கன்னா, ஏன்னா நானும் ஒரு 11-12 வருஷம் ஐபிஎல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் ஷா. இந்த டெல்லி டேர் டெபிள்ஸ் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அவ்வளோ பேட் டீம் கிடையாது 2014. ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகும் தெரியுமா, அந்த ஒரு அட்மாஸ்பியரே கஷ்டமாக முடிச்சிடும். என்ன பண்ணாலும் நம்ம ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால இந்த மேட்ச் சிஎஸ்கே என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சே ஆகணும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நான் திருப்பியும் சொல்றேன் ஷா, நான் ஒன்னே சொல்றேன், அது கரெக்டா இல்லையான்னு உங்களோட இதில் மட்டும் சொல்லுங்க. எந்த ஒரு டீமையும் 10 டீம்ல மேட்சுக்கு முன்னாடி இந்த டீம் கிட்ட தோக்கும்னு நீ சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லா டீமும் they got at least 4 to 5 match winners. The team which is going to just lick the wooden spoon will also have 4 to 5 match winners. எங்க ஒரு சிலர்லாம் மேல வரான்னா how to use the resources well, where to play the right combination, faces எப்படி வின் பண்றோம், வின் ஃபேக்டர்ஸ் எப்படி வின் பண்றோம், இதுல அடிக்கிறவன் தான் அந்த சாணக்கியன் தான் டாப் 4ல வரான். மீதி 6 பேர் முடிக்கிறான் ஒழிய. இப்ப இந்த சிஎஸ்கே டீமை பார்த்துட்டு இது வேலைக்காகாது அப்படின்னு சொன்னா ஐ பெக் டு டிஃபர். தேர் நாட் யூசிங் தேர் ரிசோர்சஸ் வெல். அதுதான் என்னோட தாழ்மையான கருத்து. இதை நீங்க உங்க ஃபீட்பேக்ஸை கொடுங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே என்ன பிளேயிங் ஆடிங் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், and then you can give your feedbacks. ஆக்சுவலி கண்டிஷன்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்க போது சின்ன சுவாமியில. ஃபர்ஸ்ட் கேம் என்ன பண்ணாங்க எஸ்ஆர்ஹெச் அகைன்ஸ்டா? ஃபர்ஸ்ட் அவங்க போலிங் போட்டாங்க, which was obviously the best decision to choose. ஜேக்கப் டஃபி பயங்கரமா போட்டாரு. இந்த மேட்சுக்கும் ஜாஷ் ஹேசல்வுட் இருக்க மாட்டாரு, அதே காம்பினேஷன் தான் விளையாடுவாங்க. ஸ்பின்னர் நிறைய ரன்னுக்கு போனாங்க. எஸ்ஆர்ஹெச் அவங்க ஸ்பின்னரை டேக் டவுன் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த ஸ்பின் ஃபேஸ்
ஆர்சிபி போடக்கூடிய இந்த ஸ்பின் ஃபேஸை சிஎஸ்கே எதிர்கொண்டு அந்த ஃபேஸை ஜெயிக்கணுங்கிறது என்னோட தாட் ப்ராசஸ். அந்த ஃபேஸை ஜெயிக்கணும். பேட்டிங் ஆடும்போது அவங்களோட ஏர்லி ஆன் 6 overs, நீ எப்போதுமே சொல்ல அந்த 6 overs தாண்டினா 12 to 20 கல்ட்டு தான் அப்படிங்கிற அந்த 12 to 20க்கு இவங்க வந்து செட்டப் பண்ணணும். போன மேட்ச் ஆடின மாதிரியே அந்த பேஸை செட் பண்ணணும். ரொம்ப விக்கெட் விடாம ஆடணுங்கிறது என்னோட கருத்து. சுயாஷ் சர்மா மற்றும் குருணால் பாண்டியாவோட டியூ ஆஃப் ஸ்பின்னை கண்டிப்பா உடைக்கணும். அதே மாதிரி இவங்க நியூ பால்ல எப்படி செட்டப் பண்ண போறாங்க, கலீலுக்கு திருப்பி பால் பெருசா ஸ்விங் ஆகணும், அன்சுல் கம்போஜ் வச்சு போறாங்களா, என்ன சேஞ்சஸ் பண்ண போறாங்க, சிஎஸ்கேக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. பதில் எங்கேருந்து எடுக்க போறாங்க, எப்படி ஒரு காம்பினேஷனை உக்காத்தி வைக்க போறாங்கன்னே தெரியல. த பாயிண்ட் இஸ் பிளேயர் கான்பிடன்ஸ் நிறைய அடி வாங்கியிருக்கும். ஒரு மேத்யூ ஷாட்டா இருக்கலாம், அவருக்கு தெரியாது எங்க இருக்க போறோம்னு. ஜேமி ஓவர்டன் என்ன யோசிக்க போறாருன்னு தெரியாது. ஓகே, இப்ப கம்போஜ், கலீல், அவங்க மேட் ஹென்ரி இவங்களா இருக்காங்க, அதுல ஏதாவது மாற்றங்கள் நடக்க போதான்னு தெரியல. அக்கீல் ஹுசேன் எப்படி இருக்காரு, பிரசாந்த் வீரோட கான்பிடன்ஸ் எப்படி இருக்க போகுது, உர்வில் பட்டேல் திரும்பி வர போறாரா, டெவல் பிரெவிஸ், ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. பீடாக் எந்த டைரக்ஷன்ல நீ போவ, இந்த டீம் இந்த மேட்சுக்கு செட் பண்ணா அந்த டீமுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 கேம் ஸ்டெபிலிட்டி கொடுக்கணுமா, இல்ல அந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய காலத்தை நம்ம தாண்டி வந்துட்டோமா, ஒருவேளை நம்ம தான் T20 கிரிக்கெட்ல பின் தங்கி இருக்கோமா? அதாவது நீங்க ஒன்னே ஒண்ணு பாத்தீங்கன்னா, உங்க டீம்ல ஒரு 7-8 பேர் வந்துட்டு ஒரு ப்ரூவன் ஐபிஎல் பிளேயர்ஸ், இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வந்துட்டு யூ புட் யுவர் மணி ஆன் அப்படின்னு சொன்னா தட் இஸ் a different thing. சிஎஸ்கே ஸ்டில் ஆன் சோல் சர்ச்சிங்க. இப்ப மேட் ஹென்ரினாங்க. இப்ப மேட் ஹென்ரி அன்பார்ச்சுனேட்லி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் bowlers, particularly in power play, has not stood up. That is an absolute bottom line. நூர் அஹ்மதோட மேஜிக் ஒர்க் ஆகல. அப்படிங்கும்போது யூ ஆர் ஸ்டில் இன் சோல் சர்ச்சிங். இப்ப நான் எப்படி போவேன்னா, what I hear is Deval Brevis will be fit for the next game. That is what I'm hearing. ஸோ நான் எப்படி போவேன்னு சொல்றேன் பிளேயிங் லெவன், அது கரெக்டா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மாத்ரே, 4 Deval Brevis, number 5 Shivam Dube, 6 Sarfraz Khan, 7 Jimmy Overton, 8 Akeal Hussain, 9 Anshul Kamboj, 10 Noor Ahmed and 11 Khalil Ahmed. My impact sub is going to be Gurjapneet Singh. நான் இப்படிதான் போவேன். நான் எப்படி யோசிக்கிறேன்னா, நல்லா போட்டு 4 ஓவர்ல 45 கொடுக்குற மேட் ஹென்ரிக்கு பதிலா அந்த 4 ஓவர் 45 ஓவர்டன் கொடுக்கட்டும், வேகமாகவும் போடுவாரு. என்னோட பேட்டிங் பாத்தீங்கன்னா பாருங்க, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மாத்ரே, டிவால் பிரீவிஸ், சிவம் தூபே, சர்ஃப்ராஸ் கான், ஜெமி ஓவர்டன், அக்கீல் ஹுசேன் கேன் பேட். என்னோட போலிங் பாருங்க, அதைத்தான் நான் வந்து என்ன பண்றேன், அந்த மேட் ஹென்ரியை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். பட் குருஜப்னீத் சிங், give him a chance, he can bowl beautiful back of the hand, slow it, டிசெப்டிவா இருக்கும். குருஜப்னீத் சிங் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர், கலீல் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர், இஸ் கெட்டிங் பிக் சீம் மூவ்மெண்ட் ஏர்லியான. அன்சுல் கம்போஜ் has bowled well and Jimmy Overton can clock 140. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு உங்களுக்கு நூர் அஹ்மத் and then Akeal Hussain can also take the responsibility to bowl in power play. 6 front line bowlers, 8 பேட்ஸ்மேன். நான் இப்படி போவேன். Please let me know whether this makes sense or you are going to have any change in that. கப்புள் ஆஃப் கொஸ்டின்ஸ். குர்ஜப்னீத் சிங்கோட பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் அவரோட சேஞ்ச் அப்ஸ், ஸ்லோவர் பால், பெருசா பால் ஸ்விங் ஆகாது. வேற ராமகிருஷ்ண குரோஷுக்கு நல்ல பெரிய இன்ஸ்விங்கர் வரும். முகேஷ் சௌத்ரி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் கேன் பிரிங் த பேக் இன் பால் பேக் இன் டு த ரைட் ஹேண்டர். இன் சின்னசுவாமி ஸ்டேடியம் அந்த மாதிரி ரூட் எடுக்கிறது பெட்டர் இல்லையா டு கோ. பட் ஆனா டு பி ஆனஸ்ட் வித் யூ, நான் கவுஹாட்டிலையும் பார்த்தேன், பேசிட்டு இருந்தாங்க. குர்ஜப்னீத் சிங் அங்கேயுமே இம்பாக்ட் லிஸ்ட்ல இருந்தாரு. நல்லா பேட்டிங் ஆடிதான் மேபி செகண்ட் இன்னிங்ஸ் இம்பாக்ட் பண்ணாம இருந்தா ஒரு 11க்குள்ள வந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அது நடக்காம போயிடுச்சு. ஐ திங்க் குர்ஜப்னீத் சிங் இஸ் வெரி க்ளோஸ் டு கெட்டிங் அ கேம் பீடாக். பட் இந்த டீமுக்குள்ள பிரெவிஸ் வந்துட்டா அது ஒரு டீமோட தோற்றத்தையே மாத்தல. ஏன்னா லாஸ்ட் அது ஒன் பிளேயர் கேன் மேக் a huge difference இல்ல, அது ஒரு என்டையர் காம்ப்ளெக்ஷன், ஒரு டீமோட கான்பிடன்ஸையே மாத்தல. ஆன் த ஃபீல்டு செம்ம எனர்ஜி காட்டுவாரு, சரியான ஃபீல்டர், மேட்ச் வின்னர் பை இஸ் ஓன் ரைட். மறக்க வேணாம், SA20ல பிரிட்டோரியா கேபிட்டல்ஸை தனியா தூக்கின்னு போனார். அப்புறம் ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் ஜாயின் த பார்ட்டி. சோ அவருக்கு அந்த மாதிரி எபிலிட்டி இருக்கிற பிளேயர். ஐ நோ 2 losses, நிறைய சர்ச்சை அங்கேயும் இங்கேயும் நடக்குது. டெவல் பிரெவிஸ் அவர் ஒருத்தரே ஃபார்ச்சூன்ஸை மாத்தலாம் இல்லையா? ஒரு 2 வின் பேக் டு பேக் ஏன் வர முடியாது? வரதுக்கான அத்தனை வாய்ப்பு இருக்கு இல்ல? 5 back-to-back wins வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஆஷா. 128ல இருந்து you score 209. You could take positives on that. The inclusion of Deval Brevis, your batting is going to add a little bit of a teeth in it. பிரச்சனை பேட்டிங் கிடையாது, bowling. 128 you pleaded in 12 overs in Guwahati. ஓகே, அவன் 128க்கு ஒன்று ஆல் அவுட் பண்ணியிருக்கான். யூ கேவ் இட் அவே 12 overs. இங்கே 209 பார்த்தீங்கன்னா ஹானஸ்டா சொல்றேன், ஓகே, பயஸை விட்டுட்டு
முதல் ஓவர் பிரியான்ஷ் ஆரியா வந்து கலியில டேக் டவுன் பண்ணோன்னு சிஎஸ்கே வர் நெவர் இந்த கேம். அந்த அல்கோரிதம் நான் போட்டுட்டே இருந்தேன், பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. தேவர் வெல் அஹெட். 15 ஓவர் முடியும் போது 17 ரன்ஸ் அஹெட். இவங்க கேம்குள்ளேயே வரலங்கும் போது நான் எப்படி யோசிப்பேன், எஸ் நீங்க சொல்றது ரைட், நிறைய பேக்கப் தான் ஸ்லோ டெலிவரி போடுவாரு. ஆனா அவரும் வந்துட்டு குர்ஜப்னீத் சிங்கும் பெருசா பால் புஷ்குன்னு உள்ள வரும். நான் எப்படி போவேன், குர்ஜப்னீத் சிங் குயிக் he can bowl 140. கலீல் அஹமத் ஃபாஸ்டா போடுறாரு. நோ ஒன் கேன் டினை த ஃபேக்ட் தட் கலீல் அஹமத் இஸ் ஸ்லோ அப்படின்னு. ஓவர்டன் 145 போடுவாரு. அன்ஷுல் கம்போஜ் ரொம்ப நல்லா போடுறாரு. இப்ப 4 கன் ஃபாஸ்ட் போலர் நான் வச்சிருக்கேன். 100 அஹமதை சப்போர்ட் பண்றதுக்கு எனக்கு அகீல் ஹுசைன் இருக்காரு எனக்கு. அப்படிங்கும் போது நான் இந்த மாதிரி ஒரு இதை எடுப்பேன். ராமகிருஷ்ண கோஷ் brings a different dimension where he can bat as well. நான் எப்படி யோசிப்பேன், the only thing who can create a big impact with that கூலிப்படை பேட்டிங் லைனப் ராமகிருஷ்ண கோஷா குர்ஜப்னீத் சிங்கா அப்படின்னு யோசிப்பேன். குர்ஜப்னீத் கேன் ஆல்சோ போல் இந்த டெத் ஹவுஸ், நிறைய ஃபீட் யார்க்கர்ஸ் நிறைய போடுவாருன்றதுனால ஐ வுட் ஃபால் ஓவர் குர்ஜப்னீத் சிங். பட் நீங்க சொல்ற மாதிரி ராமகிருஷ்ண கோஷ் எடுத்து பெரிய இன்ஸ்விங்ஸ் அதையும் நான் பார்த்துருக்கேன். அவ்வளவு குவிக் கிடையாது, ஆனா புடி ஸ்விங்கா ஆகும் பால். ஸோ பரவாயில்ல, நான் பவர் பிளேல யூஸ் பண்றேன், அவரை யூஸ் பண்ணாலும் கேன் ஆல்சோ பேட். நான் சொல்ற பிளேயிங் லெவன் நீங்க ஒத்துக்கிறீங்களா இந்த காம்பினேஷன்? ஐ வாண்ட் அகீல் ஹுசைன் டு கெட் இன் நோ மேட்டர் வாட். ஏன்னா இல்ல பிரசாந்த் வீரால போலிங் போட முடியல அப்படிங்கிற பட்சத்துல பிரசாந்த் வீரை கண்டினியூ பண்றதுல பாயிண்டே இல்லை. ஐ திங்க் அகீல் ஹுசைனை வந்து டெஃபினட்டா நீ ஆட வச்சேன்னா நியூ பால்ல கொஞ்சம் அப்படியே ஆம் பால் போடுவாரு. ஐ மீன் மிடில் ஓவர்ஸ்ல வந்து he can get away. அவரோட பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட், பட் ஐம் ஷூர் he's got the international experience to be able to get away with bowling to left and right also. பெரிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிடையாது ஆர்சிபில, பை தி வே பெரிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிடையாது. so that could really work in his favor. on the other hand ஜெனரலாவே சிஎஸ்கேக்கு பயங்கர ஃபேன் ஃபாலோயிங், எக்கச்சக்க பேர் அனலைஸ் பண்றதுனால ருத்துராஜோட கேப்டன்சி மேல ஒரு சின்ன ஒரு இது எழுந்திருக்கு பீடா. லைக் ருத்துராஜோட கேப்டன்சி வந்து இதுவா இல்ல, பிளாஷா இல்ல, அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை எழுது. do you think there is any validation to it? இல்ல ஒரு ஓல்ட் அடாஜே இருக்கு, you are only as good as your team as a captain இல்ல? which side would you fall on? அவரை வந்து குறை சொல்லணும்னா குறை சொல்லலாம். 2 ஃபாரினர் ஆடுறாங்க, போலிங் ரொம்ப சிரிக்குது. யார் போட்டாலும் நல்லா போட்டாலும் இப்ப நீ 2 ஃபாரினர் தான் விளையாடுறேங்கன்னா ஏன் 2 ஃபாரினர் தான் விளையாடுற? மத்தவங்க எல்லாம் எங்க? நான் என்ன சொல்றேன்னா, டு பி வெரி ஆனஸ்ட், அதை தான் முதல்ல இருந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். மாத்ரே தான் உங்களோட யங் இந்தியன் பேட்டர் அட் நம்பர் 3னா சர்ஃப்ராஸ் கானும் கார்த்திக் சர்மாவும் 2 பேரும் ஆட முடியாது, அது காம்பினேஷனை கெடுக்கும் அப்படின்னு. So you feel Sarfaraz Khan is better than Karthik Sharma, that's your judgment. கார்த்திக் சர்மா ஆட முடியாது. இப்ப நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு என்ன பண்ணிருக்கலாம், 2 ஃபாரினர் ஆடி இருக்கலாம். பிரசாந்த் வேர் போலிங் போட முடியாதுன்னா பிரசாந்த் வேர் பதிலா அகீல் ஹுசேனும் ஜெமி ஓவர்டன் வந்து கார்த்திக் சர்மாக்கு பதிலா ஆடி இருந்தா இன்னொரு 2 போலர் கிடைச்சிருக்காங்க, டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்கன்னா முட்டெல்லாம் கொடுக்கல. அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹேவ் a variety for the captain to try. ஈஸியா எல்லாரும் உட்காந்து சோசியல் மீடியால பாக்குறாங்க ருத்ராஜ் கைகோட ஒரு கேப்டே இல்லைன்றாங்க. நான் ஆனஸ்டா உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்களும் டிஎன்பிஎல் ஐபிஎல் எல்லாமே கேப்டன்ஷிப் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு போலிங்ல எனக்கு எவன் போட்டாலும் ஓவருக்கு 10 ரன் போகுதுன்னா பாவா அவர் என்னதான் பண்ணுவாரு? ஒண்ணுதான் நான் அக்ரிமெண்ட்ல இல்ல, இன்னொரு 10-15 ரன் டெஃபினட்டா ஹார்டரா புஷ் பண்ணிருக்கலாங்கிற ஒரு விஷயம் தான் நான் ருத்துராஜ் கிட்ட இருந்து மாற்று கருத்தை வழிய. இந்த மாதிரி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் போலிங் அட்டாக்க வச்சு நான் அவ்வளவு ஈஸியில ஹேண்டில் பண்றதுக்கு நீ வந்து பிளான் பண்ணலாம், ஃபீல்டு வைக்கலாம், போலரோட பேசிட்டே டாப் ஆஃப் போடுன்னு கேட்கலாம். பட் அட் எண்ட் ஆஃப் தி டே அவங்க டெலிவர் பண்ணணும் சொல்ற பிளானுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மேட் ஹென்ரி அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காரு, ஸ்ரேயஸ் ஐயருக்கு 3rd மேனும் பாயிண்டையும் உள்ள வச்சுட்டு ஸ்லோவர் பவுன்சர் ஹைட்டா வெளியில கட்டு கொடுக்குறாரு. அந்த மாதிரி பால் போட்டா எந்த கேப்டனுமே நல்ல கேப்டன் மாதிரி தெரிய மாட்டாங்க. போலர் கையில இருக்கு கேப்டனை நல்ல கேப்டனா காட்டுறதும் சுமாரான கேப்டனா காட்டுறதும் போலர் கையில தான் இருக்கு. தட் சைடு ஓகே சரி கேள்வி நீ சொல்லு. 3 ஓவர்ல 24 ரன் இருக்கு. You are not going to defend that, seeing that Gadotkajan batting lineup and the Mark Hansen battle spring வச்சு வெளில உட்காந்துக்கிறாரு. 3 ஓவர்ல 24 ரன் இருக்கும்போது ரவுண்டு விக்கெட் வந்து வைடியா இருக்கிற போடுவேன். அது இந்த டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸா இருக்கட்டும், ஜோனாஸ்பர்க் சூப்பர் கிங்ஸா இருக்கட்டும், ஈஸியா ஒரு ப்ரீ பிளான்ட போயிட்டு அவங்க பிளானை நீங்க உடைக்கலாம். கடைசி 3 ஓவர்ல நான் தான் எல்லா மேட்சும் பாக்குற ஒரு பைத்தியக்காரன். நீ சொல்றதுல பாயிண்ட் இருக்கு. அரௌண்ட் த வேர்ல்டு எல்லா இடத்துலயும் டெக்சாஸ்லயும் சரி ஜோபர்க்லயும் சரி எல்லா போலரும் ரவுண்ட் த ஸ்டம்ப்ஸ் வந்து வைடியா இருக்காரு. வியான் முல்டரா ரவுண்ட் த ஸ்டம்ப்ஸ் வந்து வைடியா இருக்காரு. அங்க வந்து மும்பைக்கு எம்ஐ நியூயார்க் அகேன்ஸ்டா போலர் பேரை மறந்துட்டேன், ரவுண்ட் த ஸ்டம்ப்ல வந்து வைடியா இருக்கார் போட பார்த்து கைரன் போலாடு அடின்னு அடிக்கிறாரு. அதாவது சி ஐ அண்டர்ஸ்டாண்ட் போலிங் பிளான்ஸ் இருக்கணும்னு, ஒரே பிளானோட எப்படி வர முடியும்? மஸ்ட் ஹேவ் அ பிளான் ஏ, பிளான் பி,
ஒரு சில நாளைக்கு எக்ஸிகியூஷன் வராது. ரொம்ப தூரம் போயிடுச்சு எப்படிடா கிரிக்கெட் எங்கேயோ முன்னாடி போயிடுச்சு T20 ஏங்க கிரிக்கெட். இத பிளெக்சிபிளா விடுங்க, இருந்தே ஆகணும். ஸ்டபனா இருக்க முடியாது. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. இத சொல்றீங்க, இன்னொரு கதை சொல்றேன் கேள் சார். விக்ரம் வேதா சொல்ற மாதிரி சொல்றேன். ஓப்பனிங்ல இருந்து ஆடிட்டு இருக்காரு ரயான் ரிக்கில்டன். அவர் 100 அடிச்சுட்டு ஆடி இருக்கிறாரு. ஆண்ட்ரி பர்கர் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் ரவுண்ட் விக்கெட்ல இருந்து ஒயிட் ஏர்க்கர் போடுறாருயா இவருக்கு ரயான் ரிக்கில்டனுக்கு. இதெல்லாம் எங்கேயா போய் சொல்ல முடியும்? இன்னும் ஒன்னு சொல்றேன் ஆஷா, உங்களுக்கு டெக்னிக் பேசுறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இல்ல நல்லா ஆனா பிடிக்கும். ஒரு விஷயம், ரவுண்ட் விக்கெட்ல இருந்து அவங்க வைட் யார்கர் போடுறத நான் வந்து கம்ப்ளீட்டா டிஸ்மிஸ் பண்ண மாட்டேன். அது வந்து எப்படின்னா, நீ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பார்ட் ஏ, அப்புறம் கொஸ்டின் பேப்பர்ல பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி, டிஃபரெண்ட் பிளான்ஸ் வேணும். ஒரு பிளானையும் நீ எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நீ பிராக்டிஸ் பண்ணணும். அண்ட் எல்லாருமே பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி நல்லா பண்ணுவாங்கன்னு கிடையாது. ஒரு சில பேருக்கு பார்ட் ஏ வராது, ஒரு சில பேரால பார்ட் பி தான் பண்ண முடியும். அந்த போலரோட ஸ்ட்ரென்த் என்ன, இது எல்லாமே பார்க்கணும் நிறைய. இது எல்லாமே டயலாக் மூலமா நடத்தணும். டயலாக் ஒருத்தர் பேச்சுவார்த்தை நடத்தணும். எங்க இன்சர்ஷன் பாயிண்ட்ஸ், எங்க எங்க உதாரணத்துக்கு வந்து நிறைய சர்ச்சை எழுதுது KKR டீமுக்கு அப்புறமா வருண் சக்கரவர்த்தியை பவர் பிளேல கொடுக்க கூடாது, அவர் கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு. கரெக்ட், நல்ல பாயிண்ட். பட் அஜிங்கியா ரஹானே மட்டும் என்ன பண்ணுவான்? அவன்கிட்ட இருக்கிறதே 2 எக்ஸ்பீரியன்ஸ் போலர். மத்தபடி வைபவ் ஓவரா முசரபானியை வச்சு பவர் பிளேல போட்டுன்னு இருக்கான். சோ ஒவ்வொருத்தரோட வேதனை வேற வேற மாதிரி இருக்கும். யார் யாருக்கு எது ஃபிட் ஆகும், விச் க்ளோவ் ஃபிட்ஸ் ஹூ, இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய டயலாக்ல வரும். ருத்து ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன், சரியான பிளேயர், அவுட்ஸ்டாண்டிங் பேட்ஸ்மேன். ஆனா கம்யூனிகேஷன் நிறைய வைக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ்ட் போலிங் அட்டாக்கோட வேணா, அதாவது 5 பேர் லைன் அப்ல இருக்காங்க, எக்கச்சக்க மேட்சஸ் ஆடி இருக்காங்கன்னா அவங்க வேலையை பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்எக்ஸ்பீரியன்ஸ் போலிங் அட்டாக்ல நீ டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு அவங்களோட ரூம்ல உட்காந்து கம்யூனிகேட் பண்ணினே இருந்தாதான் அவங்க கிட்ட இருந்து வேலை வாங்க முடியும். நல்ல ரேப்போ வேணும். அண்டர் பிரஷர் எப்படி சகம்பாவாங்க, அண்டர் பிரஷர் எப்படி ரெஸ்பாண்ட் ஆவாங்க, எத்தனை பிளான் வச்சிருக்காங்க, எந்த பேட்ஸ்மேனுக்கு அகேன்ஸ்டா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு, லெஃப்ட் ஹேண்டரா ரைட் ஹேண்டரா, ரைட் ஹேண்டர் வந்தா என்ன போட போறாங்க, ஃபீல்டு வைக்கிறாங்களா, ஃபீல்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இன்னைக்கு தேதிக்கு ஃபீல்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னா என்ன? நீ ஒரு பால் போடுற, நல்லா எக்ஸிக்யூட் பண்ற. நான் இன்னைக்கு பார்த்துனே இருக்கேன் பஞ்சாப் பாலுக்கு பால் ஃபீல்டு மாத்திராயா. பாலுக்கு பால் ஃபீல்டு மாத்துறத வந்து தப்பான குவாலிட்டின்னு சொல்லாத. பாலுக்கு பால் ஃபீல்டு மாத்திட்டு டபுள் பிளஃப் போடுறான். பவுன்சருக்கு ஃபீல்ட் செட் பண்ணிட்டு கால்ல யார்கர் சொருகுறான். ஸ்ட்ரெயிட் ஃபீல்டு வச்சுட்டு ஒரு ஷார்ட்டர் ஸ்லோவர் பால் போடுறான். சர்ஃப்ராஸ் கான் ஸ்லோவரா பவுண்டரி அடிச்சான். பட் போலர் டாப் ஆஃப் த மார்க்ல அவனே ஃபீல்டு மாத்துறான். எந்த ஒரு போலர் டாப் ஆஃப் த மார்க்ல ஃபீல்டு மாத்த முடியலையோ அந்த போலர் அவன் ஸ்கில், அவனோட எக்ஸிகியூஷன்லயே கான்பிடென்டா இல்லைன்னு அர்த்தம். அந்த போலரோட இன்னும் நிறைய டைம் செலவு பண்ணணும். பிராக்டிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் ஹையா ரேட் பண்ற விஷயம் பிராக்டிஸ்ல ஒர்க் எத்திக்கு, பிராக்டிஸ்ல டிஃபரெண்டா எப்படி ஹவ் ஆர் யூ மேக்கிங் யுவர் செல்ஃப் அன்கம்ஃபர்டபிள், அதுக்காக தான் பிராக்டிஸ் போய் பாக்குறேன். அதுக்கப்புறமா how are you bringing new things to the table, how are you creating fun in the team environment, have fun. At the end of the day you're supposed to have fun. Anyway, இவ்வளவு நாள் இவங்களை பத்தி பேசணும். I again would say, ருத்துராஜ் எல்லாம் வந்து அவசரப்பட்டு அதெல்லாம் சொல்லாதீங்க. பாவம் அந்த பையனும், அவனுமே புதுசு கேப்டன்சிக்கு அத்தனை பேரோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் போலிங் அட்டாக்கோட மாரடிக்கிறதுலாம் அவங்களுக்கு ஈஸி இல்லைங்க. கொஞ்சம் let's have some compassion, let's back him, let's get rally behind him. எஸ், அதாவது போன வருஷ டீம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷ டீமோட பெட்டர் ஆன் பேப்பர் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது when they got into button spoon போது போன டீமுக்கு இருக்கிற டீம் இந்த டீம் வந்து 3 out of 10 compared to the last டீம் அப்படிங்கும்போது இந்த போலிங் அட்டாக்கை நீங்க பாத்தீங்கன்னா நான் திருப்பியும் அதைத்தான் ஆஷா சொல்லுவேன். 210 in my opinion. Had the strategies been better, and they got a better bowlers, better combination, I am sure that I will fancy my chances to defend 210. 210 is not a bad score. They were blitzed away by Punjab. முடிஞ்சு போச்சு. ஆர்சிபி அகைன்ஸ்டா ஆர்சிபி என்ன பண்ண போறான், அவன் என்ன காம்பினேஷன் ஆடுவான், ஏதாவது மாத்துவானா, எவ்வளவு ரன் அடிக்கணும், ஆர்சிபி சின்ன சுவாமியில என்ன பண்ணணும், சிஎஸ்கே ஆர்சிபி ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஆர்சிபி என்ன பண்ணுவான்? ஆஷா ஆர்சிபி சேம் பிளேயிங் லெவன் தான் ஆடுவாங்க, அவங்க எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு 210 இங்க வந்தே ஆகணும். ஓகே, 210 இங்க வந்தே ஆகணும். Only time where the bowlers can knock you off is the power play in Chinnaswamy Stadium and in Wankhede Stadium. போன மேட்ச் 202 அடிச்சாங்க சன்ரைசர்ஸ். They were 49 for 3 in power play. From 49 for 3 to power play, they got to 202. RCB 76 for 1. நான் 76 எல்லாம் கேட்கல. அட் த எண்ட் ஆஃப் பவர் பிளே நீ ஒரே ஒரு விக்கெட் விட்டுருக்க. நீ எவ்வளவு போர்டில் இருந்தாலும் சரி, ஒரு விக்கெட் நீ விட்டுருக்கேன்னா 220 ஷூர். இங்க வின் ஃபேக்டர் என்னன்னா, தட் இஸ் வாட் ஐ வில் டெல் யூ. உங்களுக்கு பயங்கர மெமரி பவர்.
11 ஓவர்ஸ்ல இஃப் யூ ஆர் 2 wickets or less you are going to invariably double the score. எக்ஸாம்பிள் சொல்றேன், லாஸ்ட் மேட்ச் SRH 11 ஓவர்ல 92 for 3 and they scored 109 in the last 9 overs. ஓகே, ஃப்ரம் தேர். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸோட எக்கானமி, ஸ்பின்னர்ஸ் விக்கெட்டே எடுக்க மாட்டான், ஒரு விக்கெட் கூட விழாது ஸ்பின்னர்ஸோட எக்கானமி. RCB 5 ஓவர்ல 54 for 1 at an economy of 10.8. SRH 3 overs 35 in 1 with an economy of 11.66. Both the win factors were ticked by them. அப்படிங்கும்போது that is where the importance of a defensive spinner like Akeal Hussain might be a ploy here. அவர் ஒரு விக்கெட் எடுக்க மாட்டார், எடுத்தா நான் இப்படின்னு நான் ஹாப்பின்னு. 4 ஓவர்ல உங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் 33 ஈதர் 100 or அகீல் போட்டுட்டா பாதி தொல்லை உங்களுக்கு ஒழிஞ்சிரும். இன்னொன்னு சொல்றேன், ருத்ராஜ் கைக்வாட் வந்து நீங்க நல்லாவே ஆடினாரு, நல்லா ஆடிட்டு அவுட் ஆட்டாரு. ஐ வாண்ட் ருத்ராஜ் கைக்வாட் டு டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அன்டில் 6 overs. ஏன்னா மாத்திரை ஒரு பக்கம் அடிச்சுனா டிவால் பிரேவிஸ் வந்தாலும் அவரு தான் அடிக்க போறாரு. அந்த 6 ஓவர் சேஃப்டிக்கு எடுத்துன்னு போய் சேட்டாக்கு பிடிச்சிருச்சு. உங்களுக்கு 220 இருக்கு. என்னோட ஒரே கேள்வி, இந்த பிளேயிங் லெவன் அவங்க ஆடுவாங்களா, இந்த போலிங் அட்டாக்கா ஆடுவாங்களா? ஆடுவாங்க நம்புவோம். But that said aside, last prediction, toss win பண்ணா bowling தானே, வேற ஏதாவது final prediction from your side? யார் பக்கம் எவ்வளவு percentage கொடுக்க போற? I will go with RCB 56-44, but I want to be wrong. நான் இன்னொன்னு சொல்றேன், RCB என்னை வளர்த்து விட்ட டீம், CSK எனக்கு பிடிக்கிற டீம். ஆனா RCB can afford to lose a game. In the team what they got still get into playoffs. இப்ப CSK ஒருவேளை தோத்தாங்கன்னா நான் திருப்பி சொல்றேன், அதுக்கப்புறமா long way to go. It is going to be impossible for them to make a comeback. அதனால அவங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணணும்னா பாட்டு பாடி தான் மோட்டிவேட் பண்ணணும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாடு உடவா போற பாடு. போட்டு 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 தாக்கு போட்டு தாக்கு சேட்டனை வச்சு போட்டு தாக்கு ஆயுஷ் மாத்திரை வச்சு போட்டு தாக்கு 100 வச்சு விக்கெட் எடுத்து தாக்கு சின்ன சாமியில நீ மேட்ச தூக்கு பிளே ஆஃப் பயணம் இப்ப தூக்கு போட்டு 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 தாக்கு சேட்டனை வச்சு போட்டு தாக்கு அப்படின்னு இதெல்லாம் நடந்தது அப்படின்னா அவங்க போட்டு தாக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இது ಏನ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅಂತಂದ್ರೆ, ಇದು ನಾವು ಏನಿಲ್ಲಪ್ಪ ನೀವು ತಮಿಳ್ನಲ್ಲಿ ಬರೀ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ನಾವೇನು ಸುಮ್ಮನೆ ಬರ್ತೀವ ನೀವು ಇದು ಮಾಡ್ಕೊಳಕ್ಕೆ ಅಂತ ಅವ್ರು ಕೋಪ ಮಾಡ್ತಾರೆ. ಇನ್ನೊಂದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದು CSK RCB ಅಂದ್ರೆ, ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಶಿವ ಅಂತ ಹೋಗುತ್ತಿದೆ ಮ್ಯಾಚಿನಲ್ಲಿ, ಸಿಕ್ಕಾಪಟ್ಟ ಬ್ಯಾಟ್ಸ್ಮನ್ ಇದೆ ಡಕ್ಔಟ್ ನಲ್ಲಿ, ಅರ್ಧ ಗಂಟೆ ಆಡಿದರೆ ಮ್ಯಾಚ್ ಓವರ್, ನಾವು ಬಂದ್ವಿ ಗೆಲ್ಲಕ್ಕೆ ಗೆಲ್ಲಕ್ಕೆ, ನೀವು ಈಗ ಹೋಗು ಗುರು ಹೋಗು ಗುರು, ಶಿವ ಅಂತ ಹೋಗುತ್ತಿದೆ ಮ್ಯಾಚಿನಲ್ಲಿ, ಸಿಕ್ಕಾಪಟ್ಟ ಬ್ಯಾಟ್ಸ್ಮನ್ ಇದೆ ಡಕ್ಔಟ್ ನಲ್ಲಿ அப்படின்னு ஒருத்த வந்து 6 அடிக்கிறான், 6 ಹೊಡಿತಾರೆ ಅವ್ರಿಗೆ. ಈ ತರ ಅಂದ್ರೆ ಏನೋ ಆಗತ್ತಪ್ಪ ಮ್ಯಾಚ್ ಇದು. அதாவது போட்டு தாக்குறாங்களா இல்ல சிகா பெட்டு டக் அவுட்ல உக்காந்தாரா அப்படிங்கிறது மேட்ச் முடிச்ச உடனே நமக்கு தெரியும். இந்த எபிசோட் ஆஃப் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அந்த ப்ரிவியூ ஆஃப் CSK vs RCB, CSKக்கு 44 RCBக்கு 56 பீடா கொடுத்திருக்காரு. நீங்க ஒத்துக்கிறீங்களா? காம்பினேஷன் யாரை பேக் பண்ண எல்லாத்தையும் நீங்க காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. பட் அதுக்கு முன்னாடி மறந்துடாதீங்க, திஸ் இஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் brought to you by Cadbury Dairy Milk. QR கோட ஸ்கேன் பண்ணு, சில கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணு, நல்ல சிறப்பான சீட்ல போய் உட்காந்து மேட்சை பார்த்து அனுபவிங்க. ஸ்வீட் எடு கொண்டாடு.